ஓங்கார சக்தியே அரங்கா, ஓம்கார சித்தியே அரசா, ஓங்காரம் ஒலிக்கும் இடமெல்லாம் ஓங்காரன் யான் அரங்கன் உன் ரூபில். என் வடிவத்தில் சொல்லுங்க, அது தெளிவு எப்படி? ஓங்காரன் யான் அரங்கன் உன் ரூபில், அரங்கன் உன் ரூபில். சரி, என்னுடைய ரூபத்தில். சரி, அது சொல்லுங்க, என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அடே, அவன் தான் இப்போ நானும் பேசியிருக்கேன். அவன் தான் ஏன் பேசியிருக்கேன்னா நானே தான் பேசியிருக்கிறேன். அவன் தான் பேசிட்டு இருக்கான். அது தெளிவாக சொல்லிடுங்க, என்ன என்ன சொல்ல வராங்க. யாருன்னு நினச்சிக்கிட்டே இப்போ அன்பர்கள் கேட்டுக்கணும். இப்போ அன்பருக்கு நான் சொல்கிறேன், இப்போ நான் 30 கோடி யுகங்கள் தவ செய்தவன். 30 கோடி யுகங்கள் தவ செய்து வந்திருக்கேன். உலக நன்மைக்கு வந்திருக்கேன். நான் என்னை அனுப்பிச்சிருக்கான் அவன், நான் வரல. நீ போ, உலக மக்களை காப்பாற்ற சொல்லி அனுப்பிச்சிருக்கான் என்ன. அப்புறம் வந்திருக்கிறீங்க. ஆக நானும் அவனும் ஒன்று தான். ஆக என் வடிவத்தை அவருக்கு அவன் பேச முடியாது இல்லையா. ஏன்னா ஜோதி வடிவாக இருப்பான் அவன். இப்போ நான் பேச அவன் சார்பா, நான் பேசும்போது அவன் பேச ஒன்று நினைத்தால் தப்பிக்கலாம். கட்டாயம் இல்லை. நானும் அவனும் ஒன்றே. முருகப்பெருமான் நானும் ஒன்றே. 30 கோடி யுகமாக பாடுபட்டவன் நான் வந்திருக்கிறேன். பேசுவதெல்லாம் அருள் வாக்கு, சொல்றதெல்லாம் நியாயம். ஓங்காரன் யான் அரங்கன் உன் ரூபில், என்னுடைய ரூபத்தில் உன் உருவில் வந்து அருள்வேன் யான். நானே இப்போ என்ன, நானும் அவனும் ஒன்று. என் தோட்டதான் வருவான் அவன். சொல்லுங்க, வெள்ளையா சொல்லிடுங்க. அட, நானே அவன் இதோட போய் சொல்றேன். முருகப்பெருமானை வணங்குன்னா இனி எல்லாருக்குமே 5வது உருவத்துல தான் முருகனை வெளிப்பட முடியுமே. இந்த வேல் வச்சு மயில் வச்சுலாம் வரமாட்டாங்க. இதுதான் முருகப்பெருமானோட உண்மையான ரூபம். அது கற்பனை தோற்றம் வியாசக பகவானால் உருவகப்படுத்தப்பட்டது. உண்மையான முருகனோட வடிவம் தவம் முடிச்ச போது இப்படிதான் இருந்தாங்க. முருகப்பெருமான் தவம் முடிச்சு ஜோதி ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த உருவம் இதுதான்ப்பா. இது மக்களுக்கு அறியாத மயக்கத்தில் முருகன்னா வேல் வச்சு மயில் வச்சுன்னு கற்பனை உருவத்தை கொண்டு வந்துட்டாங்க. அது வரல, நானே பரபிரம்ம முருகன் திரும்ப அந்த உருவத்தில் தான் வந்திருக்கேன். இதை உங்களால் புரியாத மயக்கத்தில் இருக்கிறீங்க. களியின் மாயனுடைய கொடுமையான செயல் இது அப்படி சொல்லி ஐயா என்கிட்ட ஒரு முறை அந்தரகத்தில் சொன்னாங்க. அதைத்தான் சொல்கிறேன், மறைக்கிறாங்க. திரும்ப முருகப்பெருமான் ஜோதி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வடிவம் இருந்தது, அது இந்த வடிவம் தான். முருகா அருணிநாத நந்தீஸ்வர திருமதேவா படிபடி உன் உருவில் வந்து அருள்வேன் யான். உலகத்தில் வரும் ஆண்டில் நடக்க இருக்கும் துன்பமாம். ஆமாங்க, உலகத்தில் வருமாண்டில் நடக்க இருக்கும் துன்பமாம் இயற்கை சீற்றம் குறித்து தெரிவிப்பேன் ஆறுமுகன் யான் அறிவுரை ஆசி. ஆசிதனை சூட்சும ஆசியாக விளக்குவேன். சரி, அப்பனே, வருமாண்டில் உலகத்தில் நேசமில்லா துர்மாந்தர்கள். சொல்லுங்க. நேசமில்லானா கொஞ்சம் கூட தைரியம் இல்லாத மக்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவன், சைவத்து நம்பிக்கை இல்லாதவன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அவெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, வாழக்கூடாது. இது சட்டம். அவங்க வகைப்படுத்தி சொல்றாங்க, யார் யாருக்கு எந்த தண்டனை கொடுப்பேன்ட்டு வகைப்படுத்துறாங்க. நேசமில்லா துர்மாந்தர்கள். துர்மாந்தர்னா அதான் கருணை இல்லாதவன். புலால் உண்பான், மது சாப்பிடுவான், ஊர் கொள்ளடிப்பான், மனசை விட செய்கிறவான், அவனுக்கெல்லாம் தண்டனை தான். வசிப்பு தடம், நில அபகரிப்பு, பெரும் கொள்ளை செய்தவர்கள். வசிப்பு தடம், வீட்டை கொள்ளடிப்பான். அடுத்தது வசிப்பு தடம், நில அபகரிப்பு, பெரும் கொள்ளை செய்தவர்கள். அப்ப அடுத்த வீட்டை கைப்பற்றுவான், நிலத்தை அவனை எல்லாமே வித்து விடுவான். அடுத்த வீட்டை கைப்பற்றுவான், அவன் நிலத்தை வித்துடுவான். அப்புறம் பெரும் கொள்ளை செய்தவர்கள். அவன் அராஜகம் செய்வான். அவன் தான் இப்போ அதிகாரிகளே கொள்ளடிக்கிறானே, அதிகாரிகளே கொள்ளடிக்கிறான். இவர்களுக்கு ஆபத்தோடு போகுது. எவன் வேணா அராஜகம் செய்கிறான். அதிகாரிகள் வாழ்க்கையில் பால் படுத்திடுவாங்க. பதிவாகிட்டு இருக்குது. அராஜக அதிகாரிகளை நிச்சயம் அழிப்போம் பதிவாகிட்டார். அராஜக அரசியல்வாதிகளை எந்த வடிவதான் அவன் யாராதான் சரி, அவனை அடிக்க விட மாட்டோம். பதிவாகிட்டு போ, அரசாங்கத்துக்கு போகுது செய்தி போவோமா போதா அரசாங்கத்துக்கு போவோம். அராஜக அரசியல்வாதிகளை ஒழிக்காமல் மாட்டேன், சத்தியம் இது. அது சொல்லு.
நேசமில்லா துர்மாந்தர்கள் வசிப்பு தடம் நில அபகரிப்பு பெரும் கொள்ளை செய்தவர்கள். நல்லா செய்வான். அடுத்த வீட்டை கொள்ளடிப்பான், அவன் வீட்டை கைப்பற்றுவான், நிலத்தை கைப்பற்றுவான், மனசை விட செஞ்சுட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் ஆபத்து வரதான் போகுது. ஆசை வழி உலக மக்களை அவதிக்கு உள்ளாக்கி ஆனந்தப்படுபவர்களை. அதெல்லாம் செய்வான், அராஜகம் பண்ணிட்டு இருப்பான். சரி, ஆசை வழி உலக மக்களை அவதிக்கு உள்ளாக்கி. அவதிக்கா அவன் இப்போ அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவான், மனசை விட செஞ்சுருக்க அதிகாரிகள். இப்போ அவருக்கெல்லாம் ஆபத்து வரதான் போகுது. இப்போ பதவிட்டு இருக்குல்லையா, பதவிட்டு இருக்கு. அராஜக அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்கள். தடுத்து பார்க்கட்டதே வர 2 மாதம் வச்சு நான் வர வெளியில் தடுத்து பார்க்கட்டும். அவனை ஆற்றல் தான் தடுக்கட்டும், தடுத்து பார்க்கட்டாவே. அன்னவர்கள் வசிப்பு தடம் எல்லையில் ஆறுமுகனின் ஆற்றலை அறியா வண்ணம் இன்னல் தரும் இவை மாந்தர்கள் தடத்தை இயற்கை நிலநடுக்கமாய் அபகரிப்பு கொள்ளும். அப்போ அராஜகவாதிகள் இடத்துல அவன் இடம் மட்டும் அழியும். அராஜக அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவன் இடம் மட்டும் நாசமாக போயிடும், அவன் இடம் மட்டும் காடா போயிடும். அப்புறம் என்ன? இன்னல் தரும் இவை மாந்தர்கள் தடத்தை இயற்கை நிலநடுக்கமாய் அபகரிப்பு கொள்ளும். கைப்பற்றுவான். இயற்கை சீட்டை கொடுத்து அவனை முடிச்சிருவான். அவனை எதிர்பாரா பூகம்பம் அச்சமூட்டும். அவனுக்கு மட்டும் தான் ஆபத்து வரும். அந்த சமயத்தில் அவனுக்கு மட்டும் தான் ஆபத்து வரும். ஆறாருக்கு அராஜக அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அவருக்கு மட்டும் ஆபத்து தனியாக வரும். வீடு தேடி போகும், அவன் வீட்டுக்கு மட்டும் தேடி போகும். வா அதில் பதவி வீட்டுக்கு போ. நாங்கள் யாருக்கும் பயப்பட ஒரு அவசியம் இல்லை. இந்த அரசாங்கம் எங்கள் கொண்டு வச்ச முடியாது, இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கம் எங்கள் கொண்டு வச்ச முடியாது. நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு மேலப்பட்ட அதிகாரி. எதிர்பாரா பூகம்பம் அச்சமூட்டும். அதெல்லாம் உண்டு. அவருக்கு மட்டும் ஆபத்து வரும். யாருக்கு? ஆன்மீக அரசியல் அராஜகவாதிகள் அதிகாரிகள் அவனுக்கு மட்டும் ஆபத்து வரும். அவன் மட்டும் அழிவான். போதுமில்லையா அது? ஊட்டவே கடல் கொள்ளை கலகத்தில் கடத்தல் தீவலி என. கடல் கொள்ளை அவன் இப்போ அது நடத்திக்கிட்டா இருக்கிறான். அவனுக்கு ஆபத்து போகுது. அதை முன்னே சொல்லுவோம், இந்த இடத்துல அவன் செய்ய போறான்னு சொல்லுவோம் நாங்கள். கடத்தல் தீவலி என குறைபாடு செய்து மர்ம வழி நடப்பவர்கள். அராஜக அதான் மர்மமா செய்யறவன், புல்பட்டு உள்ளவனாம். கொந்தளிப்பு கடல் வகை வந்து அதே சமயத்தில் அவனை அதிலே சாவான். கடல் கொந்தளிப்பு வரும். இந்த கடல் வழியில் இந்த கள்ள கடத்தல் பண்றவங்கள சொல்ல, கள்ள கடத்தல் ஏதாவது அராஜகவாதிக்கு அவங்கேயே சேவான். மர்ம வழி நடப்பவர்கள் கொந்தளிப்பு கடல் வகை வந்துமே இன்னவர்களுக்கு தாக்குதல் வாழ வகையில்லா இயற்கை சீற்றமாக அதெல்லாம் நடக்கதான் செய்யும். தந்துமே இன்னவர்களை சம்ஹாரம் செய்வேன். அதெல்லாம் போற போக்கில் செஞ்சு போடுவாங்க. தரணியிலே விண்வெளி ஆராய்ச்சி என தரணியையே வசப்படுத்த எண்ணும். தரணியிலே விண்வெளி ஆராய்ச்சி என தரணியையே வசப்படுத்த எண்ணும் இன்னல் தரும் வல்லரசு நாடுகள். எல்லா இடத்துல வல்லரசு நாடுகள் தானே. பிரெஞ்சு, பிரிட்டன், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இந்த 5 பசங்களும் பதிவு செஞ்சுக்குது. இந்த 5 பசங்கள் யாரா? பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. இந்த பசங்களை நாங்கள் பார்த்துக்குவோம். ஏன்னா இவ்வளோ பெரிய வார்த்தை யார் சொல்ல முடியுமா? இந்த 5 பசங்கள் யார்? 50 வல்லரசுகளை இந்த பசங்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எதை வேணும் செய்வோம். இவர் கட்டுப்படுத்துவோம், மீறி நாளை அழிப்போம். அமெரிக்கா, பிரிட்டன், பிரெஞ்சு, சீனா, ரஷ்யா இந்த 50 வல்லரசை அடக்குவோம். அது பணிந்தால் காப்போம், எதிர்த்தால் அடக்குவோம் அல்லது அழிப்போம். பதிவாகிட்டு இருக்குல்ல, யார் சொல்ல முடியாது? 50 வல்லரசை பார்த்துட்டு போய் சொல்ல முடியுமா? அதை 50 வல்லரசுகளே பணிந்தால் உங்களை காப்பாற்றுவோம், எதிர்த்தால் உங்களை அடிப்போம். ஏன்னா 50 வல்லரசு எவ்வளோ பெரிய வல்லமே இருக்கும். சாதாரண விஷயமா பேச முடியுமா? அதை பேச முடியாது. நாங்கள் பேசுகிற போதே 50 வல்லரசுகளே பணிந்தால் உங்களை காப்போம்,
இல்லாட்டினா உங்களை அழிப்போம். அப்புறம் ஆயுதம் வச்சுருக்காவே, ஆயுதம்னா குப்பை இது. அப்புறம் என்ன சொல்லு. தரணியிலே விண்வெளி ஆராய்ச்சி என தரணியையே வசப்படுத்த என்னும் இன்னல் தரும் வல்லரசு நாடுகள் மேலும். நான் சொல்றது அதே இருக்குது. எரிமலை அந்த வல்லரசு நாடுகள் மேலும், வல்லரசு நாடுகளோட மேல, அந்த நாட்டு மேல எரிமலை எரி கற்கள் என ஏவி இன்னல் தருவேன், இவை நாடுகளை இருக்கும் இடமில்லாது முடக்கவும். ஆமாம்மா, இந்த ஐம்பது வல்லரசு தூசிப்படும். அது 50 வல்லரசு இப்படி தான் ஆகும். நாங்கள் பார்த்து இப்படி கசக்குவோம். யாரும் பேர் இப்போல்லாம் பதிவாகிட்டு இருக்கு. பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவெல்லாம் நாங்கள் நினைச்ச கசிக்கிறோம். அப்படி என்னடா அது, யாராவது பேசிகிட்டு இருக்கா? முருகனை பேசிகிட்டு இருக்கா? பேசு. எரிமலை எரிக்கற்கள் என ஏவி இன்னல் தருவேன், இவை நாடுகளை இருக்கும் இடமில்லாது முடக்கவும். அதெல்லாம் சுற்றி வேணுமா செய்வோம். அதான் இப்போ போட்ட முடியும். அப்படி இப்போ 50 வல்லரசுகளை நாங்கள் என்ன செய்வோம்? 50 வல்லரசுகள் நசுக்குவோம். நசுக்கே போடுவாது. ஏன் இந்த வல்லம் எங்களுக்கு யார் சொல்ல முடியுமா? 50 வல்லரசு எங்கள் கையில் இருக்கா. அப்போது நாங்கள் 50 வல்லரசு நினச்சி அப்படி நசுக்கோம்னா அந்த நாடை வீணாக போயிடும். அமெரிக்கா, பிரிட்டன், பிரெஞ்சு, சீனா, ரஷ்யா எங்கள் கையில் இருக்கு. இப்போது நாங்கள் நினைத்தால் அந்த நாட்டை நசுக்கி விடுவோம். எரிமலை கொடுப்போம், பூகம்பம் மாறுவோம், நடவடிக்கை செய்வோம், எல்லாம் செஞ்சு நசுக்குவோம். எப்படி வல்லரசுக்கு பதிவாகிட்டுருக்கு. பதிவாகிட்டுருக்கு. பெரும்பேச்செல்லாம் பேசலை. 50 வருஷம் எங்கள் கையில் இருக்கு. இப்போது நாங்கள் நினைத்தால் காப்பாற்றுவோம், இல்லைடா அழைச்சிடுவோம். இதுதான் அவன் வாழ்க்கை. பதிவாகிட்டுருக்கு இல்லையா? பதிவாகிட்டுருக்கு. எல்லோரும் பேச முடியுமாது? பேச முடியுமான்னு பேசுகிறான். அடுத்த நிமிஷம் செத்து போவான். எங்களை மோதி போடுறா. உங்கள் கையில் வச்சிருக்கப்போ மோதி பாரு. என்ன உனக்கு வல்லமை இருந்தால் அணுகுண்டு இருக்குல்ல, விட்டே மோதி பாருட்டு. அணுகுண்டு இருக்கு, ஹைட்ரஜன் குண்டு இருக்கு இல்லையா, பீரைக்கு வச்சுருக்க, ஏவுகடை இருக்குல்ல, மோதி பாடுறா. நாங்கள் உன்னை பார்க்குறேன். நான் உன்னை சந்திக்க தயார். யாரை சந்திக்க தயார்? 50 வருஷம் சந்திக்க தயார். மோதி பாருட்டு. திறமை இருந்தால், ஆற்றல் இருந்தால் வல்லரசே என்னோட மோதிப்பார். அதில் பதிவாகிட்டு இருக்கு. பதிவாகிட்டு இருக்கு இல்லையா? யார் பேச முடியுமா? 50 வல்லரசே எங்கள் கையில் இருக்க. நீ நாங்கள் நினைத்தால் உன்னை நசிக்கப்படுவோம். வாழ வைப்போம். எதிர்த்தால் நசிக்கிறோம் ஒன்று. அப்புறம் என்ன? அவனிலே இந்தவித துர்முகி ஆண்டில் அங்காரகன் சனி சேர்க்கையாலே சூரியனும் செவ்வாய் சேர்றான். சேர்க்கையாலே வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் என செப்பிடுவேன் விரிவு குறித்து பாரங்கும் எதிர்பாரா யுத்தம். வரதான் செய்யும். பகை கொண்டு வெடிகுண்டு பிற ஆயுதங்கள் வழியில் மக்களுக்கு தீவலி மாந்தர்களுக்கு வையகத்தில் அழிவு தருவேன். இவ்வாறு தேசம் எல்லாம் செய்வான். எல்லாமே நடத்துக்கணும். அப்போ அவள் லெசு நினச்சிடாதே. அமெரிக்கா பிரிட்டன்லாம் மிரட்டி பார்ப்போம், மிரட்டுவான். ஆனால் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டுக்கிட்ட வந்தால் நாங்கள் வச்சுக்குவோம். எங்கே வேணாலும் போ, தமிழ்நாட்டு கலைக்கு வந்தே நிச்சயம் ஒன்று கொண்டுடுவோம். யார்? அமெரிக்காவை கொள்ளுவோம், பிரிட்டனை கொள்ளுவோம், பிரெஞ்சை கொள்ளுவோம். தமிழ்நாட்டுக்கு வராதிங்க, அங்கேயே இருந்துக்க. இங்கே வந்தால் உனக்கு ஆபத்து தான். ஏன்னா சின்ன விஷயம் பேசிக்கிட்டு யாரும் பேசுகிறாப்பா? பேச முடியுவாரு? பேச முடியுமா? பேசுகிற இல்லையா? வந்து மோதி போகிறான்டே. வா. பகை கொண்டு வெடிகுண்டு பிற ஆயுதங்களில் மக்களுக்கு தீவலி மாந்தர்களுக்கு வையகத்தில் அழிவு தருவேன். இவ்வாறு தேசமெங்கும் உலகத்தில் ஆறுமுகன் சம்ஹார வேலைகள் நாங்களே இறங்குறோம். இப்போ பேசுகிற யார் பேசியிருக்கான்னு புரிஞ்சுக்கணுமா இருக்கு? பேசுறது யார்? முருகப்படம் பேசிகிட்டு இருக்கப்போ யார் சின்ன விஷயமா பேசுமா? என்னடா தீவிரவாதிகளே வந்து மோதிப்பார் அப்படின்னா எப்படி இருக்குது? தீவிரவாதிக்கே நான் சொல்கிறோம்னா அவன் வந்து ரகசியம் அடிக்கிறவன். அவனுக்கே சொல்கிறான் வந்து மோதிப்பாரான்னு சொன்னால் அப்போ யார் வந்திருக்குது? யார்
நீ என்னை புரிஞ்சுக்கணும். ஏன் இதெல்லாம் பேசுறேன்னு சொன்னால் யார் நான், எதுக்கு வந்திருக்கப்போ அராஜகவாதிகளை அழிச்சிட்டு நாட்டை காப்பாற்று உலகத்தை காப்பாற்றிருக்கோம். அப்படிங்கும்போது நாங்கள் அது பயப்படுவோமா? வளர்ச்சிக்கு பயப்படல. என்ன சின்ன விஷயம் பண்ணது யார் பேச முடியுமோ? இதான் இப்போ சொல்லு. உலகத்தில் ஆறுமுகன் சம்ஹார வேலைகளை ஆற்றலாய் இயற்கை சீற்றமாய் அகிலத்தில் இறங்கி செயல்படும். இயற்கை சீற்றமாக தான் செயல்படுவோம். நாங்கள் பூகமாக மாறுவோம், புயலாக மாறுவோம், நிலத்தை ஆற்றுவோம். பூகமாக மாறுவோம், புயலாக மாறுவோம், கடிசீற்றமாக மாறுவோம், பூகமாக மாறுவோம். எதை வேணாலும் செய்வோம். நினைத்தால் ஒரு நொடி அவனை அடிச்சு விடுவோம். அந்த வல்லமை வந்திருக்கு. வா செயல்பட சரவண ஜோதி ஏற்றி சிறப்பு வழிபாட்டை ஆறுமுகன் பேரில் ஐயமர அரங்கன் வழிவந்து அருளை பெறும் நாடுகள் அவன் தப்பிச்சுக்கலாம். மக்கள்கள் காக்கப்படுவர். சூட்சும ஆசி முற்று சுமம். இப்போ ஒன்றே செய்யணா, அவன் பெரிய வல்லமை உள்ள முருகன் பண்ணான். அவன் ஆசி வேணும். என்ன செய்வனா, ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கடா. ஒரு நல்ல நெய் தீபம் ஏற்றி வச்சுக்க. முருகா சொல்லு. முருகா முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா ஜோதியில் தோன்றி அருள் செய்தாயே. ஜோதியில் தோன்றி அருள் செய்தாயே. அவதான் அடுத்த வினாடியை வந்துடுவான். ஆனால் நேரம் வர முடியாது, பார்க்க முடியாது. நம்மளால பார்த்தா கண்ணு போயிடும், கண்ணு அப்படியே ஒழுகி போயிடும். அப்போ என்ன செய்யணும், அவன் கூப்பிட்டு அவன் ஜோதியை காட்டினா அப்படியே வருவான். என்ன வேணும்னு கேட்பான். என்னப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா என்னை காப்பாற்று, நம்ம வர காப்பாற்றி கொண்டு தானே, நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா? இவ்வளோ பெரிய வார்த்தை நான் பேசியிருக்கேன். மே மாதம் 3ஆம் தேதி பேசுகிறேன். இந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பேசியிருக்கிறோம். தீவிரவாதிகளே துணிச்சிருந்தால் குடியிருக்குவான்னு சொல்லி பார்த்தோம். மே மாதம் 3ஆம் தேதி சொல்கிறான், தீவிரவாதிகள் அழைப்பு தரோம். அவனை கண்டு அலமே பயப்படுறான், வந்து மோதி போடுறான் அப்படின்னு சொன்னால் யார் இப்போ வந்தது யார்? தீவிரவாதிகளுக்கு அழைப்பு சவால் விட்டால் அவன் யார் அவன் கேட்பான் ஐயா. தீவிரவாதிகளுக்கு வந்து மோதிப்பார். துடிச்சிருந்தால் உங்கள் அப்பனுக்கு பிறந்திருந்தால், நீ உங்கள் அப்பனுக்கே பிறந்திருந்தால் வந்து மோதிப்பார். ஆற்றல் இருந்தாலும் வந்து மோதிப்பார். நான் தாங்குற உன்னை தாக்க முடிஞ்சால் தாக்கிப்பார். அடுத்த வினாடி ஒன்று கொண்டுடுவேன். யாருக்கு? தீவிரவாதிகளுக்கு இந்த பேச்சு. அவன் மறைமுகம் வருவான், இடுப்போடு குண்டு வச்சிருப்பான். இது ஒன்று 140 பேர் செத்துருக்கான் குடியிருக்கு வர்றதுக்கு. குடியிருக்கு வர கிளம்பினால் 140 பேரை கொண்டு இருக்கேன் நான். ஆனால் வெளியே தெரியாது. 140 தீவிரவாதியை கொண்டு இருக்கிறேன். இன்னும் பல கொலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் பல கொலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். பண்புள்ள மக்கள் போக மாட்டேன். பண்புள்ள மக்களுக்கு செருப்பு மாதிரி இருப்பேன், கொடையாக இருப்பேன், பாதுகாப்பாக இருப்பேன். பண்புள்ள மக்களுக்கு. அராஜகவாதிகளுக்கு நான் கருணாக பாம்பா மாறுவேன், பூகமாக மாறுவேன், புயலாக மாறுவேன். எதை வேணாலும் செய்வோம். நொடி போது அவனுக்கு ஒழிச்சிருவோம். ஏடா இவ்வளோ பெரிய வார்த்தையில் பேசுறீங்க? வந்திருக்கு தலைவன் இல்லையா? வயசாக தலைவன் நினச்சேன்னு தலைவன் பேசியிருக்கிறான். அவன் நேராக பேச முடியாது, என் மூலமாக பேசுகிறப்போ நேராக பேச முடியுமே. என் மூலம் பேசிகிட்டு இருக்கான். என்னை நம்புங்கள், சாதாரண நினச்சிடாதீங்கன்னு. நம்பினால் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இகழ்ந்து பேசிட்டீங்கன்னா நான் அவங்கள ஒன்றுமே காப்பாற்ற முடியாது. இகழ்ந்து பேசாதே, ஒதுங்கினா ஒதுக்க. ஆனால் நேராக வந்து எதை பேசினேன் நிச்சயம் உன்னால் தாங்க சக்தி இல்லை. இன்னும் இப்போ சொல்கிற எச்சரிக்கை செய்கிறேன். என் மேலே சந்தேகப்பட்டால் ஒதுக்க. ஆனால் இகழ்ந்து பேசாதே, நினைக்காதே, இதயத்தோடு நினைக்கக்கூடாது. உங்களுடைய அசான் சாதாரண மனுஷன் நடிச்சிடாதே. இகழ்ந்து பேசாதே, நினைக்காதே, பேசாதும் கூட்டாது. சிந்து தலைவங்களுக்கு தெரியும் என்னடான்னு, வெளியே தெரியாதவங்களுக்கு. பேசிக்கிட்டே இருப்போம், உள்ளே பூந்துருவோம். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே பூந்துருவோம். என்ன நினைக்கிறவங்களுக்கு தெரியும். என்னப்பா மாறுபட்டு நினைக்கிறான்றோம் தெரியும் எங்களுக்கு. ஆனால் வெளியே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது யார் என்ன நினைக்கிறான், என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. ஆனால் வெளியே தெரியாது. அவ்வளவும் மண்மேன. ஆனால் நான் தாய்மை குணம் உள்ளவன், எந்த பண்புள்ளவன், தாய்மை குணம் உள்ளவன். எல்லாத்துக்கும் நான் தாய் போன்றவன். பண்புள்ள மக்களுக்கு தாய் போன்றவன், பண்புள்ள மக்களுக்கு புலி போன்றவன், காண்டாமிருகம் போன்றவன், யானை போன்றவன், அராஜகவாதி. நானே பிரம்மம், நானே சிவம், நானே விஷ்ணு, நானே முருகன்,
நானே அனைத்து. ஏடா இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுகிறேன். நானே அனைத்து. நானே ராட்சசன், பகைவர்களுக்கு பண்புள்ள மக்களுக்கு தாய் போன்றவன். நானே முருகப்பெருமான். இதுக்கு மேலே வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு மேலே சொல்ல முடியுமா? தப்பிச்சுக்குங்க. எதுக்கு பேசுகிறேன்? ஐயோ வந்திருக்கையா 30 கோடி யுகம் தவ செஞ்ச புண்ணியம் வந்திருக்கிறான். இந்த வாய்ப்புக்கு நழுவு விட்றாதீங்க. இவ்வளோ பேச தற்கொலை மேலே கோபம், இது தற்பெருமை நினச்சாதீங்க. திமுறை பேசலை. என் ஆற்றலை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என் ஆற்றலை தெரிந்து கொள்ள இல்லையா? வாசிக்கோ. அவ்வளோதான். அவ்வளோதான். தொண்டர்கள் அறிவுரைங்க. தொண்டர்கள் அறிவுரைங்க. தொண்டர்களுக்கு அறிவுரைங்க. இதே அறிவுரை. நீங்கள் அறிவுரைக்கு தனியாக இருக்கணும். இப்போது குடிராசானை முருகனாக பார்க்கிறான், குடிராசானை சிவனாக பார்க்கிறேன், குடிராசானை விஷ்ணு பகவானாக பார்க்கிறேன், குடிராசானை சர்வமும் வல்லவனாக பார்க்கிறேன், குடிராசானை சர்வ வல்லவன், சர்வ ஆற்றல், அவனை பிரம்மனாக பார்க்கிறேன். இதான் அறிவுரை. சாதாரண மனுஷனை பார்த்துறாதே, தவறாக போயிடும் உங்களுக்கு. என்னை பிரம்மனாக பார்க்கணும், பிரம்மமாக பார்க்கணும், விஷ்ணுவாக பார்க்கணும், சிவனாக பார்க்கணும், அட்டத்துக்கு பழகராக பார்க்கணும், அகல சராசரத்தை பார்க்கணும், நான் ஒரு சித்தரீஸ்வரனை பார்க்கணும். இதை பார்த்தா ஒதுங்கிக்க, இகழ்ந்து பேசினா ஒதுங்கிக்க. நான் உன்னை கூப்பிடல, ஆனால் வந்துக்கிட்டு குழப்ப முடியாது. இது தவறாக இருக்குமா, இது நியாயமாக இருக்குமா, இது சோடியா அப்படி நினச்சிடாதே. சிந்திச்சாலும் அவருடைய விலைக்கு கடுமையாக போட்டு. இதுக்கு அறிவுரை. போயிட்டு வா. சாப்பிடலாம். ஒரு அறிவுரை நூல் இருக்குங்க. என்ன நூல் இருக்கா? ஒரு நூல் இருக்கு. ஒன்றுதான் இருக்கா? 2 நூலுங்க. அப்போ படி சோறு படி பசியோடு இருக்கீங்க, சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்க. உலக மாற்றத்தை பற்றி கேட்டீங்க. ஆமாம். அப்போ எப்படி நடக்குன்னு அடுத்தது தொண்டர் அறிவுரை தனி நூலாக வந்திருக்கு. இருக்கா? ஆமாங்க. ஒன்று வெளியிட முடியாது, ஒன்று வெளியிடறதுக்காக அவங்க பிரித்து அவங்களே பிரித்து கொடுத்தாங்க. சோறு. முருகப்பெருமான் துணை 23/2/2016. அவதார யோகியே அரங்கராசா, அவதார ஞானியே தவராசா, புவனத்தை சுத்த ஞான நெறியில் பிரளயம் காணாது காக்க வழி நடத்தும். பிரளயம் வரும்போது நாங்கள் தான் தடுக்கிறது. இப்போ அமெரிக்காவில் ஆபத்து வருதான் சரி, எங்கள் நாட்டில் பிரச்சனை வந்தாலும் அது நாங்கள் தான் தடுத்தாகணும். வழி நடத்த வந்த ஞானியே, வரம் பெற்று உன் வழி வரும் தொண்டர்கள் அழியாமை பெற செயல்பாடு குறித்த ஆறுமுகனின் அறிவுரை ஆசி. சரி, அவன் விளக்க சொல்றாரு. ஆசிதனை மன்மத சால்திங்கள் ஆறுமுக அரங்கன் நீ கேட்க விளம்புவேன். நேசமுல உன் தொண்டர்களெல்லாம் நிலமதனில் நித்தம் ஆறுமுக அரங்கன் எனும் நாமஜபம் கூறி எழுதல் துயிலல் வேண்டும். காலை எந்திரிக்கும் போது ஆறுமுக அரங்கன்னு சொல்லி எந்திரிக்க சொல்றாரு. அவரே இறக்கிட்டார். ஏன்னா நான் நேரம் வர முடியாதா, நான் வந்திருக்கிறேன், நாங்கள் தான் அனுப்பிச்சிருக்க அவனை, நானும் வேறு அவன் வேறு இல்லை சொல்லக்கூடாது. அவரே சொல்றாரு ஆறுமுக அரங்கன்னு எந்திரிக்கும் போதே. நாமஜபம் கூறி எழுதல் துயிலல் வேண்டும். நாமஜபம் கூறி செயலை துவக்க வேண்டும். நாமஜபம் கூறி பிறருக்கு உபகாரம் ஞானியே செய்வதாக எண்ணி செய்ய வேண்டும். ஆறுமுகன் எப்படி சார்? ஆறுமுகன் எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போதே ஆறுமுகன் ஐயாவோட நாமத்தை சொல்லி எழுவணும். அதாவது எந்திரிக்கும் போது அகத்தீசான்னு சொல்லி கொடுத்தீங்க, அதை மாற்றி உங்கள் நாமத்தை சொல்லி எந்திரிக்க சொல்கிறேன். இப்போ அகத்தீசன் இப்போ மறுபடியும் சொல்கிறேன். அகத்தீசன் நானும் கொண்டு தான்ப்பா. அகத்தீசன் நான் கொண்டு தான், ராமலிங்க சாமி கொண்டு. இப்போ சொல்கிறேன், நானே ராமலிங்கம், நானே மாணிக்க வாசகன், நானே அகத்தீசன், நானே திருமல தேவன், நானே உலகத் தலைவன், அனைத்து ஞானிகளும் நானே, நவகுடி சித்திர நசி நானது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் நாமத்தையே சொல்லுங்க. நாமஜபம் கூறி எழுதல் துயிலல் வேண்டும். நான் சொல்லக்கூடாது, நீ பாரு. அது எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் ஐயா நாமத்தை சொல்லிட்டு நாம சொல்லக்கூடாது, நாங்கள் பேசக்கூடாது. நீ நாமஜபம் கூறி செயலை துவக்க வேண்டும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இது வரைக்கும் ஐயா வந்து அகத்தீசன் சொன்னது. எந்த எப்படி சொல்றாரு? ஆறுமுக அரங்கன் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அரங்கான்னு சொல்லிட்டு ஆறுமுக அரங்கா அப்படிதான். ஆறுமுக அரங்கா அப்படின்னு சொல்லி எந்திரிக்கவும் படுக்கவும் சொல்றாங்க. ஆறுமுக எந்த ஒரு செயலை சொன்னாலும் முதல்ல நம்ம இப்ப இது வரைக்கும் அகத்தீசான்னு சொல்லிட்டு வரோம், அது மாதிரி ஐயா நாமத்தை சொல்லி சரி. அது இயல்பு வந்துருச்சு, தெரிகிட்ட இல்லையா? அதில் அகத்தீசன் சொன்னாங்க. புரியுது உனக்கு? தேகம் ஞான தேகமாயிடுச்சு இல்லையா? காமதேகத்தை வெற்றி விட்டேன், காமதேகம் நீங்கி இப்போ ஞான தேகமாயிருக்கு, ஒளி தேகம் பெற்றிருக்கோம், உள்ளே தலைவர் இருக்கிறான். அதனால நீ என் நாம சொல்ற நல்லதே.
முதல்ல அகத்தீசன் சொல்ல சொன்னாங்க, அகத்தீசன் சொல்ல சொன்னீங்க, அப்புறம் முருகப்பெருமான் சொன்ன. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து உங்கள் நாமத்தையே சொல்ல சொல்கிறோம். ஏன் அவன் பேச முடியுமா? அவங்கெல்லாம் ஐயோ அவங்களாம் ஒளி உடம்பாக இருக்கும், அப்படி தகன்னு இருக்கும் உடம்பு. ஏன்னா சூரியன் வந்து வர முடியாதுப்பா. இப்போ நான் உங்களுக்கு பேச உங்களுக்கு வாய்ப்பு தர உங்களுக்கு என்னை பார்க்குறீங்க, அவங்களாம் பார்க்க முடியுமா? எல்லாம் பேச முடியுமா? பேசவே முடியாது. நாம ஜபம் கூறி எழுதல் துயிலல் வேண்டும், நாம ஜபம் கூறி செயலை துவக்கணும். எல்லாமே அவன் தான். சரி, நாம ஜபம் கூறி பிறருக்கு உபகாரம் ஞானியே செய்வதாக எண்ணி செயல்படும். ஆசான் அரகன் தான் செய்கிறான், அத்தனையும் அரகனே. கொடுப்பதும் மகனே அரகனே, வாங்குவதும் அரணே, சாப்பிட்றதானே, எல்லாமே அரண் தான். அரங்கன் அரங்கன் உலகமே அழகன், அரங்கம் உலகன் உலகமே அரங்கன், முருகனே அரங்கன் அரகனே முருகன். இப்பொழுதுக்கு மேலே இறங்கி பேச முடியாது, நான் பேசக்கூடாது, வேற வழியெல்லாம் பேசிட்டு இருக்கேன். வேண்டுமே தனி மனித ஒழுக்கம், வேண்டுமே குரு வழி முழு நம்பிக்கை. இப்போ அதான் சொல்கிறேன். எதுக்கு பேசியிருக்கேன்னா, டேய் வந்திருக்கமா ஆசான், சந்தேகப்படாதே. சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு தாங்க முடியாது. இல்லை ஒதுங்கிக்க. ஆனால் சந்தேகப்பட்டு வந்தவன் யாருன்னு நினைக்க முருகன் இந்த அளவுக்கு சொல்லி இப்போ அப்புறம் நம்ம எப்படியா இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியாது. நானே சிவன் நானே பிரம்மன் சொல்லியதுக்கப்புறம் நீ சந்தேகப்பட்டா அப்போ என்ன இருக்க போகிறோம்? வேண்டுமே தனி மனித ஒழுக்கம், வேண்டுமே குருவழி முழு நம்பிக்கை, தொண்டுக்கு யாவர்க்கும் வாய்ப்பு தந்து. எல்லாத்துக்கும் வாய்ப்பு தர்றான், எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கை விட மாட்டான். இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, தவறு செஞ்சால் மன்னிச்சுன்னு சொன்னால் அப்படியே மன்னிச்சிடும். 1000 தவறு செஞ்சான் சரி, நான் மனிதன் தான் ஐயா, தவறு செஞ்சுட்டேன், தவறை நினச்சிட்டேன், மன்னிச்சு சொன்னால் அப்போவே மன்னிச்சிடுவோம். ஏன்னா நாங்கள்லாம் மன்னிப்பு குணம் தானே, பகை வாங்கிறது வழியோ. தொண்டுக்கு யாவர்க்கும் வாய்ப்பு தந்து தொண்டர்கள் விட்டு கொடுத்தல் மகிழ்தல், மகிழ்வுபட சேவை புரிதல், மக்களை அணுகும் சேவையில் அகிலம் இயக்க அன்பு காட்டுதல். எல்லாத்தையும் உலக மக்களை சகோதரம் அளிக்கணும், அர்ப்பணிக்கணும், இறங்கி செயல்படணும். ஆண்கள் பெண்களே செயல்படணும். நம்ம கற்ற கல்வி அறிவு ஆற்றல் அத்தனையும் நாட்டுக்கு பயன்படுத்தணும். சுயநலம் இருக்கக்கூடாது. உடனே உணவு உட அவன் தர்றாயா, உணவு உட தங்கு தவிர அப்புறம் எடுத்து அனைத்தும் அவன் தருவான், கைவிட மாட்டான். அறவழி மீறா நடத்தல் இயங்குதல், நீதிக்கு உட்பட்டு நடக்கணும். அது ஒன்று பொருள்பட்டதுன்னா பிரச்சனை. பொருள்பட்டு இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை, அவர்கிட்ட அந்த பிரச்சனை இல்லை இல்லையா. இயக்கம் என்றும் மகாகுரு அரங்கனை என்றும், இயக்கம் என்றும் மகாகுரு அரங்கனை என்றும். அனைத்தும் அரங்கனா நேற்றுக்கு இவ்வளோ தூரம் அவரே சொல்லிட்டார். அனைத்தும் அரங்கனே, அனைத்தும் அரங்கனே, அனைத்தும் அரங்கனே இதான். இதுக்கு மேலே வர வழி இல்லை. திடம் உறுதி மாறாது இருத்தல், இயக்கம் என்றும் மகாகுரு அரங்கனே எனும் உண்மையையும். அதுதான் உண்மை. அனைத்தும் அரங்கன் தான், அனைத்தும் முருகன் தான் போட்டுவார். அனைத்தும் அவன் செயலே அப்படின்றது. அனைத்தும் அரங்கன் செயலே, அரங்கன் செயலே அனைத்தும். உண்மையையும் திடம் உறுதி மாறாது, அந்த உண்மையிலிருந்து இவ்வளோ தூரம் சொல்லியும் ஐபுரு வல்லரசராக அசுக்குன்னு சொன்னா இதுக்கு மேலே எவ்வளோ சொல்ல முடியுமா? ஐயா சொல்ல முடியுமா? ஐபுரு வல்லரசை நாங்கள் நினைத்த நசுக்குன்னு சொன்னா இதுக்கு மேலே ஆதாரம் சொல்ல முடியாமா? இதுக்கு மேலே சொல்ல முடியாது. வா இப்போ 3 பேர் சந்தேகப்படுறான் அந்த வார்த்தையில், இந்த கூட்டத்தில் 3 பேர் கை கட்டுறான். ஐயோ மனுஷன் தானையா, காமதேகம் காமதேகம் உள்ளவன் சந்தேகப்படுவான். அப்போ அது 3 பேர் மட்டும் சொல்கிறான் மனசு வெட்டு இருக்கணும். ஒன்றும் கவலைப்படாது. அது மறுபடியும் அவனே மன்னிச்சுனா தானே மன்னிப்போம். ஆவா அது இயல்புப்பா, அது மனுஷன் தானையா. பாவிகளுக்கு சந்தேகம் வரும். குடிராசான் யார்? ஓ பிரம்மன், விஷ்ணு பகவான், சிவன். உண்மையா? காமதேகம் இல்லையா? பாவிகள் சந்தேகப்படுவான். வெங்கடேராசன் மீது பாவிகள் சந்தேகப்படுவான். அது மீது குறையில்லை. அவன் செய்த பாவம் அது திருந்தினால் நிச்சயம் அவனை காப்பாற்றுவோம். நீங்களும் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கும், ரொம்ப வயசான மாதிரி தோட்டம். இதோ ஒரு ஏமாத்தலாம், அநியாயத்துக்கு 81 வயசு மாதிரி காமிச்சு ஏமாத்தினா அப்புறம் யார் தான்? ஐயோ அது சட்டம் புரியுதுங்க. அந்த மாற்றத்தை ஆன தேகத்தை யாருக்கும் காமிக்காம மறைக்கிறீங்க. அப்போ மனித இயல்பு. இப்போ வர 3 பேர் அதான் சொல்லி மே மாதம் 3ஆம் தேதி தீவிரவாதிகள் அழைப்பு தந்தான் வந்து போகிறான்னு சொன்னான், சவால் விட்டோம். அப்போ அவன் என்ன செஞ்சான், எவடா அவன் எந்திரிச்சான். எந்திரிச்ச உடனே அங்கே அடித்தவொடனே இது ஒன்று 140 பேர்த்த தீவிரவாதியை கொண்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்துக்க, இதை கூட்டத்தை 3 பேர் தவறாக நினைக்கிறான் தெரியுது இல்லையா?
இப்போ அதே மனிதன் நான் மன்னிச்சுன்னா மனசை நினைச்சாலும் சரிப்படுத்துவோம். அப்புறம் இதுக்கு மேலே சொல்லுது வா, அப்புறம் பெரிய படி தோற்றம் வந்து வயதான தோற்றம் இருக்கு, கொஞ்சம் சந்தேகப்படதான் செய்வாங்க. அது அவங்களோட கூட்டம். அப்போ இப்போ சொல்லி சத்தியப்பட்ட பையன் ஐயா இதுக்கு மேலே சத்தியப்பட்ட அப்புறம் நான் தான் செய்யறது சொல்லு. தயக்கமில்லாது உறுதி மாறாது இருத்தல். அது எப்படி அவன் வேணா விடுமா அவனை. தயக்கமில்லாது உண்மை அவன் என்ன செய்யும், நம்பிக்கை விடாது. இவ்வளோ தூரம் சொல்லியிருக்க இல்லையா, 50 வளர்ச்சி தாக்குறோம், நசுக்குவோன்னு சொல்கிறோம், தீவிரவாதிகளுக்கு சவால் விடுறோம், சிவனுங்கிறோம், விஷ்ணுங்கிறோம், பெருமான்னு சொல்கிற முடியே. இதுக்கு அப்புறம் சத்தியப்பட்ட நான் தான் நினச்சி அவன் என்ன பெண் போடுறான் வரது. தயக்கமில்லாது உண்மை பேசுதல், தர்மம் செய்தல், தன்னலம் கருதாது ஆசான் சேவையை தன் வாழ்வின் இலக்காய் சிறப்பாக செய்யுங்க, நாங்கள் அவங்க துணை இருக்கப்பா. அப்புறம் செய்தல், முடித்தல், சேவித்தல். எடுத்துக்கொண்டே அடுத்து வெற்றிகரமாக முடிக்கணும், நாங்கள் பார்த்துக்குவோம். வா வார் எதுக்கு செய்தல், முடித்தல், சேவித்தல். அப்பா அப்பப்போ முருகப்பெருமான்னு சொல்லுவான்ப்பா. வா அப்பப்போ அவன் வந்து சொல்லுவான், கவலைப்படாது. வா அவனிலே அருட்கஞ்சி தான முறையை, அதான்ப்பா முக்கியமானது இப்போ. அவனிலே அருட்கஞ்சி தான முறையை யானே நடத்துவது தன்னால். இப்போ வந்துருச்சு, தலைவனே இறங்கிட்டான். ஆஹா, கோயம்புத்தூரில் மிக சிறப்பாக செய்கிறார் அவர். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கோயம்புத்தூரில் மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு, மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ஆசி இருக்குது, ஆசி ராம்குமாருக்கு எனது ஆசி உண்டு, ஏற்றுக்கிறேன். அவங்க தொண்டை மதிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். அப்புறம் அவனிலே அருட்கஞ்சி தான முறையை யானே நடத்துவது தன்னால். அவரே முருகனே இறங்கி செய்கிறார். யானே நடத்துவது தன்னால் கஞ்சி உணவு முறையில் தரம் குறையா தர்மத்தை. அதான் கஞ்சி மட்டும் தரம் குறையக்கூடாது. சிறப்பு செய்தல் வரம் என அதை வந்து பாதுகாத்து செய்யணும், நலப்பு உணர்வோடு செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. வாராந்திர கூட்டுதவம் வழிபாட்டை வெளி அன்பர்கள் சேர்த்து செய்தல். சரி. பாரதனில் அரங்கனே மூலகுரு ஞானகுரு பரதம் காக்கும் ஆறுமுகன் அவதாரம். அப்பப்பா இறங்கிட்டாரு. இப்போ நான் சொல்ல அவரே சரி. அந்த கூட்டத்தை சேர்த்து வெளி அன்பர்களெல்லாம் ஒரு நமக்கு தெரிஞ்ச அன்பரெல்லாம் வெளியில் கூட்டி அதில் வந்து சொல்ல ஞாயிற்றுமே அல்லது ஏதோ ஒரு கிழமை இல்லை, சனிக்கிழமை காலையில் அவர் 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை முருகா இந்த ஜோதி தொட்டி அருட்சினா வந்துடுவாங்க. அன்பர்கள் சேர்ந்து செய்தல். பாரதனில் அரங்கனே மூலகுரு ஞானகுரு பரதம் காக்கும் ஆறுமுகன் அவதாரம் எனும் சூட்சும விளக்குதல் அறிவித்தல். சூட்சுமம் விளக்குதல் என்ன செய்யறேன்னா, இது ஒரு அன்பர் கூடணும், உங்களுடைய அசான் உலக நன்மைக்கு அவதரிக்கிறான்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லணும், நம்பிக்கை உருவாக்கணும். ஏன்னா அம்பாட்ட மனசு நினச்சிட வரும் இல்லையா. அவர் சூட்சுமம் விளக்குதல் அறிவித்தல். 7ஆம் படை வீடு எங்களின் மோட்ச வீடு, காலம் வெல்ல வாரீர் வாரீர். அப்படி சொல்ல மக்கள்கிட்ட சொல்லணும். 7ஆம் படை வீடு எங்களின் மோட்ச வீடு, காலம் வெல்ல வாரீர் வாரீர் என கலியுகத்தில் அரங்கன் புகழ் பரப்புவதே தலையாய கடமை. அப்போ என்ன செய்யணும்னா, முருகனே வந்திருக்கிறான், மோடி ராசான் முருகனே, அவனே சிவன், அவனே விஷ்ணு, அவனே கல்கி அவதாரம், அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஒன்றும் அவன்கிட்ட காசு வேணா, உண்மை சொல்லு, அவதான் சாப்பிடு போ. தலையாய கடமையாய் அன்பர்களுக்கு உண்டான ஆசை அறிவுரை அவதான் தீர்ந்து போச்சு. அனைத்தும் நானே, என்னை செயல் அத்தனை நானே. போயிட்டு வா.